வேரிகோஸ் அல்சரை வீட்டிலிருந்து எப்படி சரி பண்ண முடியும்னு பார்க்க போறோம். பல வருஷமா பல ஆயின்மெண்ட்ஸ் போட்டு பல சிகிச்சைகள் எடுத்து ஆறாத புண்களை வீட்டில் இருந்த மாதிரியே எப்படி ஆற்றிக்கொள்ள முடியும், அதில் எந்த விதமான செப்டிக் ஆகாத அளவுக்கு நாம் என்னென்ன உணவு கட்டுப்பாடுகளை எடுத்துக்கொள்ள முடியும் தான் இந்த பகுதியில் நம்ம முற்றிலுமா பார்க்க போறோம். வேரிகோஸ் வருவதற்கான முற்றிலுமான காரணம் என்ன உணவு சாப்பிட்டா வேரிகோஸ் வரும், என்ன உணவை தவிர்த்து கொண்டால் இதிலிருந்து முற்றிலுமா நம்ம வெளியே வர முடியும், என்ன மாதிரியான மசாஜிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே பண்ணணும்னு நம்ம சேனலில் நம்ம 4-5 வீடியோஸ் வேரிகோஸ்க்காக நம்ம தனித்தனியான பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோடைய லிங்க் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம ஷேர் பண்ணுறோம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த பதிவில் வேரிகோஸில் ஏற்படக்கூடிய அல்சரை முற்றிலுமாக எப்படி சரி பண்ண முடியும்னு ரிசல்ட்டோடு நம்ம போட்டிருக்கோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். பிஃபோர் ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்.